ரீசெண்டாக பாம்பு மாதிரி நீளமான வெள்ளி செதில்களை கொண்ட ஒரு மீன் கரை ஒதுங்கியிருக்கு. ஸோ இந்த மீன் கரை ஒதுங்குறதுனால உலகத்துக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி அப்படின்றத விஷயம் வந்து நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ எதனால் இந்த மீன் கரை ஒதுங்குறதுக்கு உலகத்துக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட், திஸ் இஸ் யோர் கலைவனா, லெட் பிகின் திஸ் வீடியோ. எஸ், ஸோ இந்த மீனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன் ஆழ்கடலில் வாழ்கிற ஒரு உயிரினம். ஸோ இதை நாம் கரை ஒதுங்கிறதோ இல்லை நீர்நிலைகளுக்கு மேலே பார்க்குறதோ ரொம்ப அரிதான விஷயம். ஸோ இந்த மீன் பாம்பு மாதிரி ரொம்ப நீளமான வெள்ளி செதிர்களை கொண்ட பலபலன்னு மின்னக்கூடிய ஒரு மீனினமாகும். ஸோ இந்த மீன் ஜப்பானில் 2011 கரை ஒதுங்கியிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அது கரை ஒதுங்கின மறுநாள் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நிலநடுக்கமும் பூகம்பமும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை பார்த்த ஜப்பான் முன்னோடிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் கரை ஒதுங்கினப்போ நமக்கு நிலநடுக்கமும் பூகம்பமும் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இது ஆழ்கடலில் வாழ்கிற உயிரினம். இதை நாம் கடல் மேற்பரப்பில் பார்க்குறது ரொம்ப அரிது. ஸோ இது கடல் மேற்பரப்பில் வந்திருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த நிலநடுக்கம் பூகம்பமும் ஏற்பட்டுச்சு அப்படின்றத வந்து ஜப்பானிய மக்கள் வந்து நம்புகிறாங்க. ஸோ இது அவங்களோட ஒரு மித்தாலஜி. ஸோ இதே மாதிரி 2017 லூசோன் அப்படின்ற ஒரு தீவில் டூமோ ஃபிஷ் வந்து டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து கரை ஒதுங்கியிருக்கு. ஸோ அப்பயுமே 6.6 ஏக்கர் தொலைவில் வந்து நிலநடுக்கமும் பூகம்பமும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கலிஃபோர்னியாவில் வந்து இந்த மீன் கரை ஒதுங்கியிருக்கு. ஸோ இந்த மீன் கரை ஒதுங்குறதுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து சீன மக்களுடைய நம்பிக்கையை வந்து இவங்களுமே பார்க்குறாங்க. ஸோ இந்த மீன் கரை ஒதுங்குனால கண்டிப்பாக உலகத்துக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயமாகவே இவங்களும் நினச்சி இருக்காங்க. ஸோ இதே மாதிரியான நிகழ்வு கலிஃபோர்னியாவிலேயே 2011 2 மீன் வந்து டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து கரை ஒதுங்கியிருக்கு. பட் இது கரை ஒதுங்கியும் அங்கே வந்து பெருசாக எந்த ஒரு நிலநடுக்கமும் பூகம்பமும் ஏற்படலைன்றது கலிஃபோர்னியாவுக்கே தெரியும். பட் இப்போ ஸ்டில் இது கரை ஒதுங்குறதுனால உலகம் பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது, உலகம் அழிய போகுது அப்படின்றத வந்து ரொம்ப வைரலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மீனோட வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ ஜப்பானிய மக்கள் இந்த மீனை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகுனோசுகாய் அப்படின்ற ஒரு வார்த்தையால் அழைக்கிறாங்க. ஸோ இந்த ரெகுனோசுகாய் அப்படின்ற தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் அரசனின் அரண்மனை தூதன் அப்படின்ற ஒரு வார்த்தையால் வந்து இதை அழைக்கிறாங்க. ரெகுனோசுகாய்ன்றது வந்து கடல் அரசனின் அரண்மனை தூதன் அப்படின்றது வந்து ஜப்பானிய மக்களோட ஒரு மித்தாலஜி. ஸோ இந்த மீன் கரை ஒதுங்கிறதுனால பூகம்பம் ஏற்படுது, நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்றது வந்து ஜப்பானிய மக்களோட ஒரு மித்தாலஜி. ஸோ நாம் சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா இந்த மாதிரி நிலத்துக்கு அடியில் நீர் மட்டத்துக்கு அடியில் வாழ்கிற மீன்க வந்து முன்கூட்டியே நிலநடுக்கம் பூகம்பம் இதெல்லாம் அறியக்கூடிய திறன் இருக்கும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான டூம்ஸ்டே நிலத்தடி மீன் வந்து கண்டிப்பாக மேல் மட்டத்துக்கு வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நேரத்தில் ஒரு சில மீனுங்களுக்கு வந்து நோய்வாய்ப்படும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் கண்டிப்பாக இந்த மீன் வந்து கரை ஒதுங்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மீன் கரை ஒதுங்கிறதுனால பூகம்பம் ஏற்படுது, நிலநடுக்கம் வருது, இந்த மாதிரி உலகம் அழிய போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக வந்து ஜப்பானிய மக்கள் வந்து கருதுகிறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். ஸ்டே டியூன்ட், கனெக்ட் வித் அஸ்.